பாவம் ஒருவனுடைய மீறுதலினால் பாவம் ஆளுகை செய்யும் என்றால், if at all by one man's transgression sin could rule over us, much more அப்படினு இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல அதிக நிச்சயம் அல்லவா, much more இதைவிட அதிகமாக என்று நன்மையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. and it is said about good much more than the effect of good. வாசியுங்கள். அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதிக நிச்சயமாகுமே. இங்கிலீஷ்ல much more, இது அதிகமாகுமே, இன்னும் அதிகமாமே. English it is said it is much more. ஆகையால் நாம் எல்லாரும் தீமையில் பிறந்தவர்கள் தான். We are all born out of evil. அப்ப ஒரு ஆதாமுடைய பாவத்து நிமித்தம் இன்றைக்கும் எத்தனையோ 5000 வருஷங்கள் முன்பாக செய்த பாவம், 6000 வருஷங்களுக்கு முன்பாக செய்த பாவம் இன்றைக்கும் அதனுடைய பாதிப்பு இருக்கும் என்றால், much more அதை விட அதிகமாக கர்த்தருடைய கிருபை பெறுகிறவர்கள், நீதியம் என்னும் ஈவை பெறுகிறவர்கள் ஜீவனில் ஆளுகை செய்வார்கள். If the impact of one man's sin which was done 6000 years ago could have so much of impact on mankind, much more the abundance of the grace of the gift that we receive through Jesus Christ shall reign more in us. ஆதாமுடைய பாவத்தினுடைய தாக்கத்தை விட much more அதிகமாக தேவனுடைய நன்மையின் தாக்கத்தை இந்த காத்திருப்பு கூட்டத்தில் நாம் உணர வேண்டும். And we should also realize in this starting meeting the impact of the grace of God much more than the Adam's sin in us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் 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 துரபௌ ஷபக்கத்து டங்கர பங்கத்து டங்கல பங்கர பானியான மங்கத்துடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், உம்மை நான் நம்பி வந்தேனே என்று பாடினோம். We sang, "Oh Jesus, bless me, I've come trusting in you." அவர் நம்மை வெட்கப்படுத்த மாட்டார். He will never put us to shame. நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக ஆசீர்வதிக்க அவர் நம் மத்தியில் வந்திருக்கிறார். He has come into our midst so that he might bless us more than we can ask, exceedingly abundantly above all we could ever ask or think. இதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துவோமாக. All those who believe it, lift up your hands. ஆமென். அவர் ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டிருக்கிறார். He is all willing to bless us. அவர் ஆசீர்வாதத்தோடு வந்திருக்கிறார். He has come into our midst with all his blessings. ஆசீர்வதிக்க உண்மை உள்ளவராய் He is இருக்கிறார். all faithful to bless us. நம்முடைய தலையின் மேல் எத்தனை தடைகள் இருந்தாலும் அந்த தடைகளை துளைத்து நம்மை ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். And how much so he is going to penetrate into us and bless us. அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். Let's praise God. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. தீரமங் திடங்க சப்திடங்கர மங்கலாதி அசரபானி அலம்தடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே என்னை நீர் ஆசீர்வதியும், சௌக்கியமீந்திடும் நான் நம்பி வந்தேனே. 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 Thank you Lord, we thank you Jesus. இரத்தத்தினால் கழுவும் சுத்திகரியும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும் ஆண்டவரே. தடைகளை மாற்ற எல்லாரும் சீக்கிரமாய் கொண்டு வரும் ஆண்டவரே. நீமா சக்கரா துரமானா துரா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம். Thank you Jesus, thank you Lord, thank you Jesus, thank you Jesus. We praise you.
Thank you Jesus, we praise you. எசேக்கியேல் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Let's read Ezekiel chapter 37 verse 10. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். இது நம்மை பற்றி தேவன் உரைத்திருக்கிற ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. And this is the prophetical word that God has said concerning us. சற்று முன்பாக இந்த சேனை ஒரு உலர்ந்து போன எலும்புகளாய் ஒரு எலும்பு கூட்டமா இருந்தது. Only a short time before, this army was just like a group of dry bones. எசேக்கியேலுக்கே தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடிய தைரியம் இல்லாதபடிக்கு அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு அதைரியத்தின் காட்சி தான் அங்கே காணப்பட்டது. And it was a scene where it could have it has discouraged Ezekiel, where he did not see any hope in them. இப்படிதான் நாமும். And we also are in such a state. நமக்கு மாம்ச சண்டை போட தெரியும், ஆவிக்குரிய சண்டை போட தெரியாது. We might know to have a fight physically, but we do not know how to fight spiritually. இஸ்ரவேல் ஜனங்கள் அவருடைய ஆரம்பத்தை பார்த்தால் அவர்கள் எல்லாம் மேய்ப்பர்கள். And when we see the children of Israel, in the beginning they were all shepherds. கோலை பிடிக்க தெரியும், ஆடுகளை மேய்க்கிறதுக்கு, ஆனால் பட்டயத்தை பிடிக்க தெரியாது. They know how to hold the staff to lead the flock, but they do not know how to hold the sword in their hand. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஒரு வல்லரசுவாய் மாறி இருக்கிறார்கள். But now they have become a superpower. அப்போ அதுபோலதான் தேவன் நம்மை மாற்ற விரும்புகிறார். So also God desires to change us in such a way. இன்றைக்கு நாம் உலர்ந்து போன ஒரு எலும்புகளைப் போல, சாதாரண மேய்ப்பர்களைப் போல சண்டை போட தெரியாதவர்களாக இருக்கிறோம். Today we are found like as dry bones, like shepherds. We do not know how to hold the sword in our hand and fight. நம்முடைய அதர்சனமான சத்துருக்கள் நம்மை விட பல மடங்கு பயங்கரமான சத்துருக்கள். And all the enemies are invisible enemies. They are more powerful, many times more powerful than us. இந்த நாம் சேனை என்கிற வார்த்தையை நாம் கேட்கும் பொழுது, when we hear the word army or host, நமக்கு முதலாவது சிந்தையில் வருகிற அந்த படம் ஒரு லட்சம் பேர் அப்படி ஆயுதம் தரித்தவர்களாக ஹெல்மெட் போட்டு பட்டயத்தை ஏந்தி கொண்டு குதிரைகளில் அவர்கள் வேகமாக சென்று கொண்டிருக்கிறார்கள். The very first picture of the scene that we can visualize is like seeing a 1 lakh people arrayed in all the armor, and they are coming in their horses with all their army dresses upon them. ஆனால் நாம் ஒரு சேனையா இருக்கிறோமே, நம்முடைய வேஷமே வித்தியாசம், நம்முடைய முறையே வித்தியாசம், முரண்பாடானது. But however, our army and our fashion and our dress and our procedure, it's all totally different. கோலியாத்து தாவீது சண்டை போட வந்த முறையை பார்க்கும்போது கோலியாத்துக்கு ஒரு பக்கத்தில் சிரிப்பு, இன்னொரு பக்கத்தில் கோபம். And when David went on to fight against Goliath, the way that he approached David, it is very mocking for Goliath. இதே போலதான் நம்முடைய இந்த யுத்த முறையை பார்க்கும்போது உலகத்தார் இதை பார்த்து சிரிப்பார்கள். So also when people see the approach of our army, the worldly people might laugh at us. ஆனால் நம்முடைய இயேசு என்ன செய்தாரோ, எப்படி ஜெயித்தாரோ, அப்படி ஜெயிக்கிறவர்களுக்கு தான் சிங்காசனம். என்னோடு உட்காரும்படியா அருள் செய்வேன், நான் ஜெயித்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன். But however, as our Jesus, how we got the victory, in the same way we also have to get the victory, and to those people only God, Jesus says, I will make them to be seated as I have been seated on my throne. இயேசு எப்படி சாத்தானை ஜெயித்தார்? How did Jesus overcame the devil? அப்படியே முகத்துல குத்தி ஒரு கத்தி எடுத்து தொண்டையில வச்சு அப்புறம் கீழே போட்டு அமுக்கி மிதிச்சு அப்படி ஜெயிக்கல. And he did not overcome Satan by just smashing his face and putting him down and stamping upon him, taking a sword, and so he did not overcome in such a way. அவருடைய ஜெயத்தின் முறையே வினோதமானது. The way that he got the victory is something peculiar. இரண்டு கள்ளர்கள் மத்தியில் அவர் சிலுவையில் தொங்கி அப்படிதான் அவர் சாத்தானை ஜெயிக்கிறார். And he was hanging in between two of the robbers, and he was hanging on the cross, and he overcame Satan in such a way. எல்லாரும் இவரை அடிக்க இடம் கொடுத்து துப்ப இடம் கொடுத்து இப்படி சாத்தானை ஜெயிக்கிறார்.
And he gave room to others to beat him, to spit upon him, and by that way he overcame Satan. அவர் எல்லா ரத்தத்தை சிந்தி கடைசியா தலை தொங்கி பிதாவே உம்முடைய கரத்துல நான் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி தலை தொங்கு. அப்படிதான் சாத்தானை ஜெயிக்கிறார். And he shed all his blood and finally he bowed down his head and he said to the Father, I yield my spirit to thee, and he bowed down and gave his life. By that way he overcame Satan. இதே போல நான் ஜெயித்தது போல ஜெயிக்கிறவன் எவனோ அவன்தான் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். And he said, him that overcometh as I overcome, to him I will give my throne. அப்ப வெளிரங்கமாக பார்க்கும் பொழுது மற்றவர்கள் தலையை குலுக்கி இவர் மற்றவர்களை ரட்சித்தார், தன்னை ரட்சித்துக் கொள்ளவில்லை என்று சொல்லி ஒரு தோல்வியான மரணத்தை போல் காட்சி அளித்தது. ஆனால் அதர்சனமான உலகத்தில் இந்த தோல்விதான் பெரிய ஜெயமாய் மாறினது. To other people, many people, they shook their heads and said, he saved others but he could not save himself. So everything, it was appearing as though it is a defeated death, but however in the invisible world it was the greatest victory. இது போல நாம் சாத்தானை ஜெயிக்க வேண்டும் என்றால், so also if we are to overcome devil, அல்லது நாம் இப்பொழுது கேட்டோமே ஒரு பெரிய சேனையாய் நாம் மாற வேண்டும் என்றால், or other words, if we are, as we heard now, if we have to become a great army, இந்த உலகம் யுத்தம் செய்கிறது போல நாம் யுத்தம் செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு சிங்காசனம் கிடையாது. we cannot fight as the worldly army they fight. If we do so, we cannot get the throne. இயேசு சாத்தானுடைய தலையை மிதிக்க சிலுவையில் தொங்கி ரத்தத்தை சிந்தி தோல்வி அடைந்தவரை போல மற்றவர்கள் துப்ப கேள்வி கேட்க அவர் ஜீவனை விட்டுதான் ஜெயம் எடுக்க வேண்டும் என்றால், if at all Jesus had to get a defeated death as he was hanging on the cross and he was allowing other people to spit upon him rather than stamping upon Satan, he overcome the devil in such a way. நாமும் அதே முறைப்படிதான் ஜெயம் எடுக்க வேண்டும். Even we also should overcome devil in the same way. அதனுடைய அர்த்தம், நாம் மற்றவர்கள், இந்த பைபிள் தெரியாதவர்கள், உலகத்தார் நம்மை பார்த்து சிரிக்க கூடிய அளவில் தான் நம்முடைய ஜெயம் காணப்படும். The meaning is, people who do not understand the Bible, who do not know about this, we have to get the victory when other people, they mock and laugh at us. அதாவது நம்மை சிலர் சபிப்பார்கள். Some people, they will even curse us. அந்த சாபம் பலிக்க கூடாது என்றால், if at all that curse should not come to pass, அந்த சபிக்கிறவர்களுக்கு பின்னாடி ஒரு ஆவி இருக்கும். and behind those people who curse us, there will be a spirit. அந்த ஆவியை ஜெயிக்க வேண்டும் என்றால், if at all we have to overcome that spirit, இதுதான் நம்முடைய யுத்தம். this is our battle. அந்த ஆளை ஆசீர்வதிக்க வேண்டும். we should bless that person. அந்த சபிக்கிற ஆளை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆளுக்கு பின்னாடி இருக்கிற ஆவி தலை நசுக்கப்படும். when we bless the person who curses us, the spirit that is behind that person, its head will be bruised. நமக்கு ஒரு கோபத்தின் ஆவி, எரிச்சலின் ஆவி இருக்கும் என்றால், if at all we have the spirit of anger in us, கிறிஸ்துவின் சாந்த குணத்தையும் பொறுமையும் தரித்துக் கொள்வதனால் அந்த கோபத்தின் ஆவி, நம்முடைய கோபத்தை மூட்டி விடுகிறதான அந்த ஆவியின் தலையை நசுக்கி போடுகிறோம். if we put on the spirit of meekness and patience of Jesus Christ, then we bruise the spirit of anger that is in us. நமக்குள் சில இச்சைகள் போராடும் என்றால், if at all some lust is struggling over us, இச்சை அடக்கம் பரிசுத்தம் என்கிறதான கிறிஸ்துவின் சுபாவத்தின் மூலமாய் தான் ஜெயம் எடுக்க வேண்டும். we can overcome only by temperance and holiness, and we can overcome it. கசப்பு, பகை என்கிறதான தீய சக்திகள் நம்மை ஆட்கொள்ள முயற்சி செய்கிறது என்றால், if the hatred and bitterness, the evil spirit is trying to overcome us, மன்னித்தல், அன்பு என்கிறதான கிறிஸ்துவினுடைய சுபாவத்தை வைத்துதான் அதற்கு பின்னாடி இருக்கிற ஆவியின் தலையை நசுக்க வேண்டும். we can bruise the head of that spirit that is behind that hatred and bitterness by forgiveness and love, the character of Jesus Christ. சுருக்கமாக சொல்லப்போனால், when we say in short, எந்த ஆவி நம்மை தாக்குகிறதோ, the spirit that is trying to attack us, எந்த பிசாசின் சேனை நம்மோடு சண்டை போட வருகிறதோ, and what spirit of the devil or the host of the devil it is trying to fight against us, நாம் ஒரு சேனையாய் மாறி அதை ஜெயிக்க வேண்டும் என்றால், if at all we have to become an army and we have to overcome them, அதற்கேற்ற ஒரு கிறிஸ்துவின் சுபாவத்தை நாம் தரித்துக் கொண்டுதான் ஜெயிக்க வேண்டும். we need to adorn ourselves and put on ourselves the appropriate character of Jesus, and we have to fight against them. வெளியில பார்த்தால் ரத்தம் சிந்தப்படாது,
அந்த பட்டயங்கள் மோதுகிற அந்த சத்தம் கேட்காது, அமைதியா தான் நடக்கும். ஆனா நமக்கே தெரியாம இந்த அமைதியின் மூலமாக, விட்டு கொடுக்கிறதன் மூலமாக, அன்பின் மூலமாக, பரிசுத்தத்தின் மூலமாக சாத்தானுடைய தலையை நசுக்குகிறோம். Outwardly when we see there will be no shedding of blood, there will be noise, there will be no noise of the swords, but however silently through our patience, through our love, through our forgiveness, we can bruise the head of Satan. ஆனால் ஒரு பெரிய பிரச்சனை உண்டு. But there is a great problem in it. நம்ம எல்லாருக்கும் ஜன்ம சுபாவம் என்கிற சுபாவம் உண்டு. We all have that natural character, nature of sin. nature of sin. அந்த ஜன்ம சுபாவத்தின் நிமித்தம் நம்முடைய ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன், நம்முடைய முதல் பிரதிக்கிரியை கோபம்தான். அந்த எதிர்மறை எது இருக்க கூடாதோ அதுதான் வரும். Because of the nature of sin in us, the first action or the reaction that we have is first anger. நமக்கு ஃபர்ஸ்ட் வருது மன்னிப்பு இல்ல, ஃபர்ஸ்ட் வருது கசப்பு தான். The first thing that we'll get is not forgiveness, but it is bitterness. ஃபர்ஸ்ட் வருது சாந்த குணம் அல்ல, ஃபர்ஸ்ட் வருது கோபம் தான். First we will not get a meekness, but we'll have that anger in us. ஃபர்ஸ்ட் வருகிறது இச்சை அடக்கம் அல்ல, ஃபர்ஸ்ட் வருகிறது இச்சை தான். First we'll not get the temperance, but we'll get that lust in us. இப்படிதான் நாம் பிறந்தோம், என்ன செய்வது? And we have been born in such a way, what can we do? ஆனால் அது மாற வேண்டும். But however that should change. கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி ஃபர்ஸ்ட் வருகிறது மன்னிப்பாய் மாற வேண்டும், அன்பாய் மாற வேண்டும், பரிசுத்தமாய் மாற வேண்டும். Little by little as we get changed, first thing that should come out of us is love, forgiveness and temperance. ஆகையால் நம் முன்னாடி முதலாவது எழும்புகிறதான அந்த தீய, அந்த ஈவில் இம்பல்சஸ், அந்த தீய அந்த சுபாவங்கள், அதை அடக்கி கர்த்தருடைய அந்த தன்மைகள் முதலாவது எழும்ப நாம் எக்ஸசைஸ் பண்ணும்போது அதுதான் ஜெய ஜீவியம். So when we remove all the first impulses, evil impulses that is coming out of us, and rather when we get the first character of Jesus, when we do that through all the character of Jesus, then that is our victory. அப்படிப்பட்ட ஒரு வினோதமான சேனையாய் மாற்றும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். And it is for that reason God called us to have that strange character that is being formed in us. இத்தனை பிரசங்கம் நம்ம கேட்டும், இதெல்லாம் பலமுறை கேட்டுட்டோம். ஆனாலும் அடுத்த முறை பிரச்சனை வரும்போது ஃபர்ஸ்ட் அந்த விழுந்து போனதான் வெளியே வரும். And we have heard so many sermons and already we have got enough of the messages, but however when such problems come, the first thing is only the fallen spirits. ஆண்டவர் பேதுருகிட்ட சொன்னார், கோழி மூன்று முறை 2 முறை கூவதற்கு முன்பாக நீ என்னை, சேவல் கூவதற்கு முன்பாக நீ என்னை மறுதலிப்பாய். And Jesus said to Peter, before the cock crows twice, you will deny me thrice. அதெல்லாம் நடக்காது ஆண்டவரே, உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப வீராப்பா பேசினார். And Peter said, no Lord, that will never happen to me, you do not know about me. ஆண்டவர் நீ இப்படி செய்வாய் என்று சொல்லி கொஞ்ச நேரத்துக்குள்ள அப்படியே செய்தார் பேதுரு. And just a little while ago, after whatever Jesus said, after a little while he did just exactly like that. அந்த சேவல் கூவும்போதாவது நினைவு வந்திருக்கலாம் இல்லையா? And at least you should have remembered when the cock crowed. ஆமா, 3 முறை மறுதலிச்சு அந்த பூர்ணத்தை அடைஞ்ச பிறகுதான் அந்த சேவல் கூவுகிற சத்தம் கேட்கும், ஐயோ தப்பு பண்ணிட்டேன். Only when the cock crowed thrice, only when that is perfected, then he realized within himself, oh, I have sinned. அது வேற யாரு? நம்முடைய மூத்த சகோதரன் தான் பேதுரு. And he is nothing, none other, but he is an elder brother. நாமும் அப்படிதான். We are also so. ஆனால் அதை மாற்ற பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். But to change that, the Spirit of God is with us. ஆகையால் கிறிஸ்துவின் சுபாவத்தை பழக நாம் ட்ரெய்னிங் எடுக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை பலப்படுத்துகிறார். So the Spirit of God strengthens us so that we might exercise in the character of Jesus. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்களுடைய காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்குவாராக. And may the God of peace shall bruise the head of Satan under your feet very shortly. அந்த சீக்கிரம் என்று சொல்லும்போது மன்னிக்கிற காரியத்துல, பரிசுத்தம் என்கிற காரியத்துல, நேசிக்கிற காரியத்துல, பொறுமை என்கிற காரியத்துல அதுதான் ஃபர்ஸ்ட் வர வேண்டும். அதான் சீக்கிரம் என்பதற்கு ஒரு அர்த்தம்.
And the meaning of that soon, it is in the terms of forgiving, the terms of loving others, in terms of holiness, and in terms of loving others, that should come the first in us. அந்த வேகத்தை கர்த்தர் நமக்கு தர வேண்டும். God should give that speed to us. இந்த பாக்ஸிங் கராத்தே எல்லாம் படிக்கும்போது So when we learn the martial arts like boxing and karate, அப்போ அவர்கள் குத்தும்போது when they punch, அந்த ஒரு பாம்பு, ஒரு நல்ல பாம்பு சீறுகிறதான கொத்துகிற வேகத்தை விட 4 மடங்கு வேகமாய் குத்தணுமா. and the punch should be more faster than the Four sting times of faster. four times faster than the sting of a cobra. அந்த பாம்பு கொத்துகிற அந்த வேகத்தை விட இவர்கள் 4 மடங்கு வேகமாய் குத்த வேண்டும். And more than the sting of a cobra, their punch should be 4 times faster. இது போல நம்முடைய பஞ்ச் என்ன, நாம் குத்துகிறதான குத்து என்ன? So what is the punch that we have to do? ஒருவர் எழுத்தின் பிரகாரமாக நம்மை பஞ்ச் பண்ணும்போது அந்த வேகத்தை விட சீக்கிரமாய் நமக்குள் அன்பு மன்னித்தல் பெருக வேண்டும். It is that others when they punch literally against us, and our punch our love and forgiveness and holiness, it should be more faster than them. நம்ம எப்படி தெரியுமா, ஃபர்ஸ்ட் நமக்கும் கோவம் வரும், நம்ம ஒரு கெட்ட வார்த்தை திருப்பி அடிப்போம், அதுக்கப்புறம் வீட்டுல உட்கார்ந்து நான் இப்படி பண்ணிட்டேன் அப்புறம் போய் சாரி கேட்போம். இதுதான் நம்முடைய முறை. But what is our approach is we immediately will get anger, we will get speak something against them, and when we get home we will think about it and repent for it and we'll ask forgiveness, and that is our approach. அந்த சாரி கேட்க வேண்டிய அந்த தவறை செய்து அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்கிறதை விட முதலாவது அந்த அடி பெரும்பொழுதே நமக்குள்ள அந்த வேகத்துல அன்பு மன்னித்தல் புறப்பட வேண்டும். And rather than asking sorry after all that is being done, before that happens, the forgiveness and love and loving others, that should proceed out of us first. நாம் இப்பொழுது பெறப்போகிறதான பரிசுத்தாவினுடைய வல்லமை எப்படிப்பட்டது? And how is the power of the Spirit of God that we are going to, anointing that we are going to receive now? நம்மை, அதாவது அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் வழி நடத்துவார் என்று பைபிள் சொல்லுகிறது. The scripture says the Spirit of God shall lead you in all truths. Guide you into all truth. அப்போ அந்த வழி நடத்துகிறது ஏதோ ஒரு போதனை அல்ல, நடைமுறையில் அவர் வழி நடத்துவார். And he will guide us in all truth. It is not just like instruction or exhortation, but he will lead us, guide us practically. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, when you receive the Holy Ghost, you shall be empowered. அதென்ன பலன் அடைந்து? What is that being strengthened? அதாவது இந்த எக்ஸசைஸ் பண்ணுகிறவர்கள் அவங்களுடைய பாடியில் அந்த மசில்ஸ் பெருகுவதற்கு சில இன்ஜெக்ஷன் எடுப்பாங்க, சீக்கிரமா கையெல்லாம் வீங்கிடும். People who do all these exercises in the gym to tone their muscles, they will get some injections injected into them. அதுபோலதான் பரிசுத்த ஆவியின் வல்லமை நாம் பெறும் பொழுது நம்முடைய கிறிஸ்துவின் சுபாவங்கள் அப்படியே பெரிதாய் அது வீங்கும், அது வளரும், அது வேகமாய் வெளியே வரும். So also when we receive the anointing of the Holy Spirit, the character of Jesus, it will increase more and more and it will bulge in our spirit. நம்முடைய கண்களை மூடுவோம். Let us close our eyes. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் இப்பொழுது புதிய அபிஷேகத்துக்காக காத்திருக்க போகிறோம். And all those who have already received the gift of the Holy Spirit, they are going to wait for a new anointing. பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who receive the Holy Spirit, lift up your hands. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தர வேண்டும். Today God should give you a new strength. கரங்களை கீழே போடுங்கள். இன்னும் பரிசுத்த ஆவியை பெறாதவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who have not yet received the Holy Spirit, lift up your hands. நன்றாக கரங்களை உயர்த்துங்கள். கர்த்தர், நீங்கள் விசுவாசித்தால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை வல்லமையினால் நிரப்புவார். If you believe today, God shall fill you with his power. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் நிரப்ப வேண்டும். God should remove all hindrances and he should fill us everyone. இன்னும் நிறைய பேர் வந்திருக்க வேண்டிய, எங்க போயிட்டாங்க தெரியல. கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றி எல்லாரையும் சீக்கிரமாய் கொண்டு வந்து நம்மையும் அவர்களையும் நிரப்ப வேண்டும். Many should have already come, but we do not know where they are. But however, God should bring them soon and fill every one of us. ஒரு கூட்டம் பரிசுத்தவான்கள்
இப்போது சொன்ன வசனத்தின்படி ஜெயம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். One group of saints, by the words that we have heard, they are already getting the victory. வெறும் வார்த்தையை பிரசங்கம் பண்ணாமல் வாழ்ந்து காட்டுகிற ஜெயாளி கூட்டத்தார் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். Just not only preaching, there are a few group of people, they are doing that words practically in their life. வெளிப்பிரகாரமா அவர்களை பார்த்தால் கோழைகளை போல் இருக்கலாம், ஆனால் அவர்கள் தான் உண்மையான வீரர்கள். அவர்களுக்கு முன்பாக தான் சாத்தான் நடுங்கிக் கொண்டிருக்கிறான். Outwardly when we see, they might appear like cowards, but however inwardly they are the victors, and looking at them Satan trembles. அவர்களோடு கூட நானும் சேர்ந்து ஜெயம் எடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். And all those who desire and say that I am going to join along with them and I am going to get the victory. என்னுடைய முதல் பிரதிக்கிரியை, first impulse, முதலாவது எழும்புகிறதான தன்மை விழுந்து போன அந்த ஆதாமின் சுபாவமாய் இராமல் பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் தெய்வீக சுபாவமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள். And all those who say my first impulse, rather than being these character of the fallen spirit, it should become the character of Jesus. All those who desire, lift up your hands. இப்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆட்கொள்ளும்படியாக நம்முடைய கரங்களை உயர்த்தி ஒப்பு கொடுப்போமாக. Now let us lift up our hands so that the Spirit of God might reign over us. அந்த தவறி போன பேதுருவை மாற்றினதான பரிசுத்த ஆவியின் வல்லமை, and the same Spirit of God that changed Peter who have failed in his actions. சாதாரண சீஷர்களை பரிசுத்தவான்களாய் மாற்றின அந்த வல்லமை, the same power that changed the ordinary disciples as powerful people. இன்றைக்கு கரங்களை உயர்த்தினவர்களை ஒரு சேனையாய் மாற்ற விரும்புகிறார். He is desirous to make all those who lifted up their hands as a great army. இந்த சபையை கெடுத்த வல்லமைகளை கெடுக்கும்படியாக இங்கே இருக்கிற அநேகரை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். God has chosen few people from here who are going to destroy the powers that has already defiled the church. ஒருவேளை நம்மில் சிலர் கோபப்படுகிறவர்களாய் இருக்கலாம். Perhaps among us few people are getting angry. நம்மில் சிலர் உலக ஆடம்பரத்தை நேசிக்கிறவர்களாய் இருக்கலாம். Perhaps we might be loving the fashions of the world. எத்தனை இச்சைகளுக்கு அடிமையா இருக்கலாம். Perhaps we might be slave to many lusts. பரிசுத்தம் இல்லாமல் இருக்கலாம். We might not have holiness. அதிகமாய் பொய் சொல்லுகிறவர்களாய் இருக்கலாம். Perhaps we might say many lies. ஆனால் ஒன்றை மறக்க கூடாது. But we should never forget one thing. எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர், உங்களுடைய பலவீனங்களை அறிந்த கர்த்தர் உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். And God who knows everything, who knows all about your weaknesses, He has brought you today even here. கெட்டு போன உன்னை இங்கே பரிசுத்தமாக்கும்படியாக கொண்டு வருவார் என்றால் அவருடைய வைராக்கியம் எப்படிப்பட்ட வைராக்கியமா இருக்கும். If at all He should bring you who are already spoiled even today, see how great zeal His zeal is. உன்னை தள்ள வேண்டியவர் உன்னை அழைத்து இங்கே கொண்டு வந்த பிறகு உன்னை அபிஷேகம் பண்ணாமல் அனுப்புவாரோ? He that is supposed to cast you out from this place, He has brought you to fill you. Will He not? Will He somehow He will anoint you? கரங்களை உயர்த்தினவர்களை அபிஷேகம் பண்ண அவர் உண்மை உள்ளவர், வல்லம் உள்ளவராய் இருக்கிறார். All those who lift up their hands, He is faithful and He is powerful to anoint them. ஒரு பெரிய யுத்தம் வரப்போகிறது. A great battle is going to come. அதற்கு முன்பாக கர்த்தர் நம்மை அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறார். Before that, God is anointing us. ஏற்கனவே ஜெயம் பெற்றவர்களோடு கூட சேர்ந்து அபிஷேகத்தில் நிரம்பி நாமும் ஜெயாளிகளை மாறுவோமா? Let us already join with people who already received the victory, and let us also become a great army. திடமங்கரம் ஷபானியாத்தினா சிரப்தனங்கரபாரி அம்பரபானாத்துனா சித்திரமிக்க சந்தினா கரமக்கத்தினா கரமக்கத்தினா மக்கரமானியாத்துடே ஷிரமக்கத்தினா கரமானியாத்துனா சந்தினா கரமானியாத்துடே ஷிரமக்கத்தினா கரமானியாத்துனா கஷமக்கத்தினா கரமானியா.
இயேசுவே இதமக்கரா ஷமக்கத்திரா மக்கரமா ஷமானா மக்கத்திரா படுத்தும் ஆண்டவரே thank you Jesus ரத்திலங்கரம்பௌ சபர்தானா சித்ரா திரம்பலான மக்கரமானா ஷிடா மக்கரமா கசந்திரா கரமா கத்திரா சந்திரா சரபௌரியா ரதோ சில்வர் ராம நங்கூரியா Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, thank you, Jesus. Turama, Sirama, Turama, Shirama, Katuna, Karama, Shamara, Tuna. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes. Thank you, Jesus. Shidarabakatina kalabakatina tina 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 tira manka sankaramani atuna karamana. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, yes. Thank you, Lord. Thank you, Jesus. Yes, 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 Jesus. Sitigari pire, Satra Jesus. நாம் கொஞ்சம் நேரம் சுயமாக அல்ல கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அபிஷேகத்தினால் நிரம்புகிறோம். And for some time, not by our own self, but we are going to receive the power of God and we are going to be filled in His love. அந்நிய பாஷைகளை பேச போகிறோம். We are going to speak in unknown tongues. கர்த்தர் அந்த ஏவுதல் தரும் பொழுது அந்த வல்லமை இறங்கும் போது அதற்கு ஒப்பு கொடுத்தால் போதும். Only when we are urged by the Spirit and when that power descends upon us, it is enough that we speak in unknown tongues. என்ன நடக்கும் தெரியுமா? Do you know what will happen? உங்களுடைய இந்த first reaction அந்த தவறான பிரதிக்கிரியை எழும்புகிறதான அந்த இடத்தில் நீங்கள் பெறுகிற அபிஷேகம் போய் உட்காரும். And when the first reaction, that contrary things that comes out of that, this anointing will go and sit over there. ஒரு டிரைவர் ஒரு காரினுடைய சீட்டில் உட்கார்ந்து அந்த ஸ்டியரிங்கை பிடிக்கிறது போல அந்த கியரை பிடிக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பார். As the driver sits on the driver's seat and holds on the steering on the gear clutch, so also the Spirit of God, He is going to steer you and He is going to control you. அவர் இறங்கும் போது நீங்கள் பலன் அடைந்து கோபப்பட வேண்டிய இடத்தில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்தத்தை இழக்க வேண்டிய இடத்தில் சாட்சிகளாய் இருப்பீர்கள். பாவம் செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் யூதேயாவிலும் சமாரியாவிலும் எருசலேமிலும் பூமியுடைய எல்லை எங்கும் சாட்சிகளாய் இருப்பீர்கள். And you shall be a witness that the power of God descends upon you, and you shall be a witness in Judea, Jerusalem and Samaria and all the parts of the earth. அவர் இறங்கட்டும். Let him descend. அவர் உட்காரட்டும். Let him sit upon us. அவர் ஆட்கொள்ளட்டும். Let him reign over us. Shidarabangkalabaniantuda Tidamau samtudan krabas spira pradi sporia prosilamti ankaramau shamana. Makarabau shamana matudati asumana matudakau shamatuna karabani anamakaraptina kalaba. Shiramau shamana makatudakau shamari anamatuda.
Tira mantida shiram krebeloria santuri bigana mankaram tidam kalamanam tida. Shidara mankatinam kasarbanati antiri binam santuram balani mankaram tidam kalaba. Santuri binam katinam kalaman katinam kalaman katinam karamani atre. Shabakatira makaramana ritala sitra tiramana raba tirama shamara makala makaramana tura. Sabala bankaratina karamangaratina ratiratiba simana tura sirama karantira kasamana simara tura. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Yes, Jesus. Karabau shabakatina karabakatina kalabakatina karau tira manka santina karamau shamana tura shira masankaramania. Sharabakatina karamakatina kalamakaramatu kalamana. Thank you, Jesus. Yes. Rabala makara manka samakara mankala makara sarabala tuda. Jesus. Jesus. Thank you, Jesus.
இயேசுவே இயேசுவே Thank you, Jesus. Thank you, Jesus. Shidara banka tidankala bankarabana. My people who are going to seek refuge under the abominable wings. Is there anything that is hidden from my eyes? Am I not a God who can see everything? So that you might come forth as gold in the trials that I allow you, you sanctify yourself. Verily, verily, I say unto you, my coming is very nigh. Amen. நமக்கு ஒரு யுத்தம் உண்டு பிரியமானவர்களே. Beloved, we have a battle. நம்முடைய கையில் எந்த ஆயுதமும் இருக்காது. We will not have any weapon in our hands. நம்முடைய ஸ்மைல், நம்முடைய புன்முறுவல் தான் நம்முடைய ஆயுதம். It is only our smile that will be a weapon to நம்முடைய us. அன்பின் வார்த்தைகள் தான் நம்முடைய ஆயுதம். It is our loving words that shall be a weapon. நம்முடைய அமைதி தான் நம்முடைய ஆயுதம். It is our silence and quietness. It is our weapon. நான் சொன்னேனே, ஒரு வாலிப சகோதரன் சில நாட்களுக்கு முன்பு ஒரு சாட்சியை சொன்னான். And as I already told, a young man, he shared his testimony. ஹிந்தி தெரியாது. He did not know Hindi. ஆனால் நார்த் இந்தியாவுக்கு போய் இயேசு உன்னை நேசிக்கிறார் என்கிற அந்த ஒரே வார்த்தை மாத்திரம் கற்றுக்கொண்டார். And he went to North India and he just learnt Jesus loves you in Hindi. இந்த ஒரு வார்த்தையை சொல்லி ஒரு மாதத்தில் 20 ஆத்துமாக்களை சம்பாதித்தார். And he said just this statement and within 1 month he earned 20 souls. ஒரு ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? Do you know how difficult it is to win a soul? அவனுடைய கழுத்துல, அவனுடைய தோள்ல எத்தனை ஆவிகள் தொங்கிக் கொண்டிருக்கும் தெரியுமா? Do you know how many spirits they'll be hanging in their shoulders and their necks? அவனுடைய நெஞ்சுக்குள்ள எத்தனை பாவங்கள் குடியிருக்கும் தெரியுமா? Do you know how many sins will be dwelling in their heart? அவனுடைய முற்பிதாக்கள் கும்பிட்ட பிசாசுகள் அவனை உரிமை பாராட்டும் தெரியுமா? Do you know the spirits of their forefathers, they will claim over that soul? ஆனால் Jesus loves you, இயேசு உன்னை நேசிக்கிறார் என்ற ஒரே வார்த்தையினால் அத்தனை ஆவிகளை துரத்திவிட்டு அந்த ஆளை கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும் என்றால், ஒரு ஆள் அல்ல 20 ஆள் அந்த ஒரே வார்த்தையினால் கொண்டு வர வேண்டும் என்றால், அது சாதாரண அபிஷேகம் அல்ல, அது சாதாரண ஒரு அதிகாரம் அல்ல. And it is not an ordinary anointing, ordinary authority. If at all, just by the one word Jesus loves you, he could win over 20 souls. That is not an ordinary thing. அதுதான், அப்படி ஒரு அபிஷேகத்தை தான் இப்போது கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். God is giving such an anointing to us even now. உங்களுடைய அந்நிய பாஷை சாதாரண அந்நிய பாஷை அல்ல. Your unknown tongue is not an ordinary. உங்களுடைய சரீரத்தின் அசைவு சாதாரண அசைவு அல்ல. Your movement of your body is not an அது உங்களுடைய வார்த்தைக்குள் பிரவேசிக்கும். It will enter into your words. உங்களுடைய பார்வைக்குள் It பிரவேசிக்கும். will enter into your sight. உங்களுடைய அமைதியினால் சாத்தானின் தலையை நசுக்கி போடுவீர்கள். By your silence you shall bruise the head of Satan. சமாதானத்தின் தேவன் தாமே சாத்தானை உங்கள் காலின் கீழ் சீக்கிரமாய் நசுக்குவாராக. May the God of peace surely will bruise the head of Satan under your feet. தமா சப்துடாங்கரமா சப்துடாங்கரமானி அந்துடாங்கரா சீனாமா துரிவினா சப்துடாங்கரமானி அந்துடா. Thank you, Jesus. Thank you, Jesus.
Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் திருவார்த்தையால் சேனையா மாறித்து. உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் திருவார்த்தையால் சேனையாய் மாறித்து. உலர்ந்து எந்நேரமும் ஜீவனூற்றியே உயிர்ப்பித்த அன்பாளன் சேனையாய் மாற்றுமே. உலர்ந்து எந்நேரமும் ஜீவனூற்றியே உயிர்ப்பித்த அன்பாளன் சேனையாய் மாற்றுமே. உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் திருவார்த்தையால் சேனையாய் மாறித்து. உலர்ந்து உயிரில்லா சிதறிய எலும்புகள் திருவார்த்தையால் சேனையாய் மாறித்து. உலர்ந்து எந்நேரமும் ஜீவனூற்றியே உயிர்ப்பித்த அன்பாளன் சேனையாய் மாற்றுமே. உலர்ந்து எந்நேரமும் ஜீவனூற்றியே உயிர்ப்பித்த அன்பாளன் சேனையாய் மாற்றுமே. உலர்ந்து எந்நேரமும் ஜீவனூற்றியே உயிர்ப்பித்த அன்பாளன் சேனையாய் மாற்றுமே. Shamana mankatida karamankatida kasarambarani matida. Shinamti asimana mankatida karamankatida karamanama. Chidama katira mankara mana duramana. Shanara duramankara dura. Shabakatudankara mankala basabiyadri adi sitra simbala banya tribana. Rabdala siprada me rosa belo keno ke sottidama. Sibana turimina kamani tura. Jesus. Thank you, Jesus. Receive. Lord, let me resist you. You control it, Lord. Mangala ushabala bagari atribin kabara ushama.
Bama sebelegno rapati sinemeno ribina usham tudang kamana mankatura shabara bakalabana mana mana mankarabana mankatuda. My child is going through fiery trials. Do not fear. I am with you. By me you can run through a troop. By me you can leap over a wall, said the Lord. Jesus shibala bangti dankara raba sadana mankaram tuda nemara sankula bagdiatiara shabala baraba tuda bankara banam tuda. Thank you, Jesus. We praise you, Lord. We praise you, we praise you, we praise you. Thank you, Jesus. நாம் கர்த்தருக்காக காத்திருக்கிறோம். We are waiting for our God. காத்திருப்பது என்று சொல்வது கண்ண மூடி அப்படியே மௌனமா சிலை போல் இருப்பது, அதுல காத்திருப்பது. When we say waiting, it is not that just like a statue closing our eyes and just waiting upon him. அது செயலுள்ள ஒரு ஆக்டிவ் காத்திருப்பது. And that is an active waiting. அந்த வெயிட்டிங்ல, அந்த காத்திருப்புல தாழ்த்துகிற ஒரு பகுதி உண்டு. In that waiting there is an aspect of humbling ourselves. அந்த வெயிட்டிங், அந்த காத்திருப்புல தேவனோடு சத்தத்தை உயர்த்தி தொடர்பு கொள்ளுகிற பகுதி உண்டு. And also in that waiting there is an aspect of lifting up our voice and connecting ourselves with God. காத்திருப்புல விசுவாசம் என்கிற ஒரு பகுதி உண்டு. Even in that waiting there is an aspect of faith. இதெல்லாம் கலந்து வரும்பொழுதுதான் கர்த்தர் மேலே இருந்து அவருடைய வல்லமை அனுப்புகிறார். So when all these are mixed and blended, then the God shall bless us from above. இன்றைக்கும் கர்த்தர் அவருடைய வல்லமை நமக்கு அனுப்பி இருக்கிறார். Even today God has sent us his power. பெரிய அபிஷேகத்தை தராவிட்டாலும் ஒரு அபிஷேகத்தை நிச்சயமாய் அவர் தந்திருக்கிறார். Perhaps we might not receive a great anointing, but surely he has anointed us. இன்னும் ஒரு நிமிடத்தை எடுத்துக்கொள்வோம். Let us take one more minute. இந்த ஒரு நிமிடத்தில் சிலரை கர்த்தர் புதிதாய் அபிஷேகம் பண்ண போகிறார். Even in this 1 minute God is going to anoint a few people newly. இதுவரைக்கும் கட்டப்பட்டு எம்டியா இருக்கிற என்று சொல்லுகிற சிலரை கர்த்தர் இப்பொழுது தொட போகிறார். All the hitherto people are saying that I am being bound and empty. God is going to fill them now. Tinos penari sabari tula steruri mi samana. Lima kamara makalamana raturama. Sirama
sirama karana ratura. My child who is alone standing in the world that is filled with darkness, and you are yearning for that. My child, is it not I am holding your hand? The Lord says, I will lead you till the very end. Amen. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Shabakala bankarabanya na mankarau sabalam tuda. Thank you, Jesus. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக மாட்டார்கள். They that wait upon the Lord, they will never be ashamed. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபலன் அடைவார்கள். They that wait upon the Lord shall renew their strength. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் இளைப்படைய மாட்டார்கள். They that wait upon the Lord, they will never faint. அவர்கள் செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். They will lift up their wings and they shall fly up above. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று வசனம் சொல்லுகிறார். The verse says, blessed are they that wait upon the Lord. கர்த்தரை நேசிக்கிறவர்கள் கர்த்தருக்காய் காத்திருப்பார்கள். All those who love the Lord, they will wait upon the Lord. அவர்களை கர்த்தர் நிரப்புவார். God shall fill them. அவர்களை கர்த்தர் சேனையாய் மாற்றுவார். God shall make them as an army. அவருடைய காலின் கீழ் சமாதானத்தின் தேவன் சாத்தானை கொண்டு வருவார். And the God of peace will bring Satan under their feet. tudabau shabala bantinankara sabradani marabani amtuda meratri asila parabani anamankalam tuda. எத்தனையோ வாரங்களா எத்தனையோ வருடங்களாக நாம் காத்திருக்கிறோம். And for how many weeks and so many years we have been waiting. இதன் விளைவாக ஒரு மொத்த சம்பளமாக கர்த்தர் நமக்காக ஒரு பெரிய பெரிய அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். As a consequence to, as a total result for that, God is going to kept us a great victory for us. அதுதான் பின்மாறி மழை. That is the latter rain. அந்த அபிஷேகத்தை எதிர்பார்க்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். All those who expect such an anointing, lift up your heads. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறப்போகிறது. Your sorrow is going to be turned into joy. நீங்கள் வெட்கப்பட்டு போக மாட்டீர்கள். You will never be ashamed. நீங்கள் இரட்டிப்பான நன்மையை பெறப்போகிறீர்கள். You are going to receive double fold blessings. ஷபகரபானியா கசபனா மதுதா திரமா சந்திதா கரமானியா. Jesus, thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே. ரிமானா சபகரமா கதுதா கரமானியா. கர்த்தர் தந்திருக்கிற அபிஷேகத்துக்காக தரப்போகிற அபிஷேகத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 துரபௌ ஷபல பங்கடங் கத்திடங் கலமங் கரம்பலான மானியால மங்கதுடா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்